తమిళనాడు మధురైలో మురుగం మానాడు కార్యక్రమం అట్టహాసంగా జరిగింది. ఈ కార్యక్రమానికి ఏపీ డిప్యూటీ సీఎం పవన్ కళ్యాణ్ పాల్గొన్నారు. మానాడుపై రాజకీయాలు చేయడం సరికాదన్నారు పవన్ కళ్యాణ్. మా మతాన్ని ప్రశ్నించడానికి మీరెవరని, హిందువుగా ఉండకూడదా అంటూ నిలదీశారు. అవమానిస్తారు, ప్రశ్నిస్తే సెక్యులరిజం అంటారా అంటూ నిలదీశారు. శాంతంగా ఉన్నామని అసమర్థులం అనుకోవద్దు, మా దేవుణ్ణి అవమానించిన వారు తగిన మూల్యం చెల్లించుకోక తప్పదన్నారు పవన్ కళ్యాణ్. நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய அன்பளிப்பாக முருகனுடைய அருளை வழங்கக்கூடிய வகையில் இந்த வேலை தருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற போது அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன், அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். இந்த சுரவேல் முருகனுக்கு மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார். எனவே இந்த மதுரையில் தாயமே இருக்கிறார், இந்தியம் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். பார்ப்பது அறம், தீவர்களை செய்வது அறம், தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி, அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். இதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்ற, சீண்டி பார்க்காதீர்கள்.